இனிமே இதெல்லாம் சமைக்கிறதுக்கு கேஸ் அடுப்பு தேவையே இல்லைங்க. சிலிண்டர் பிரச்சனை, சிலிண்டர் பிரச்சனை, சிலிண்டர் பிரச்சனை. ஒரு கடையில ஒரு 12ல இருந்து 15 பேர் வேலை பார்க்கறாங்க. சிலிண்டர்லனா 48 பேரோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவின் சமையல் எரிவாயு இறக்குமதி சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய சூழ்நிலையால் இயற்கை எரிவாயு இறக்குமதி விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 115 ரூபாய் உயர்வு என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. ஆனா அந்த கிரில் சிக்கன் இனிமே நம்ம செய்ய முடியாது. 150 ரூபாய்க்கு வரகு வித்துட்டு இருந்தான். இன்னைக்கு நியூஸ் பாக்குறோம் 300 ரூபாயாமா. இன்னைக்கு நிலைமைக்கு இந்த ஒரே ஒரு சிலிண்டர் தான் மாட்டி இருக்கும். இதுதாங்க அந்த எலக்ட்ரிக்கல் அடுப்பு. அடுப்பு எடுங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சம்பத் அண்ட் சிவகண்ணன். சிலிண்டர் பிரச்சனை, சிலிண்டர் பிரச்சனை, சிலிண்டர் பிரச்சனை. தமிழ்நாடு முழுக்க கிடையாது, இந்தியா முழுக்கவே இந்த சிலிண்டர் பிரச்சனை. இந்த சிலிண்டர் பிரச்சனைக்கு என்னதான் காரணம், என்னதான் முற்றுப்புள்ளி அப்படின்ட்டு நிறைய ஹோட்டல்லையும் சரி, நிறைய கேட்டரிங் காலேஜ் எல்லாருமே அவஸ்தைப்படுவீங்க. அதுக்குண்டான வீடியோவா தான் இது இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே பாத்தீங்கன்னா இந்த கிரில் சிக்கன் மிஷின் ஆன் பண்ண முடியல. இன்னையில இருந்து நம்ம ரெஸ்டாரண்ட்ல வந்து கிரில் சிக்கன் கிடையாது, தந்தூரி சிக்கன் தான் கிடைக்க போகுது. தந்தூரி சிக்கன்னா நம்ம ரொட்டீனான ஓட்டா கறி அடுப்புலயே நம்ம சிக்கன் செஞ்சிடலாம். ஆனா அந்த கிரில் சிக்கன் இனிமே நம்ம செய்ய முடியாது. இந்த மாதிரி மெனுவெல்லாம் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ண போறோம். நிறைய ஹோட்டல்காரங்களும் இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உள்ள நாங்க வந்து ஒரு கரண்ட் அடுப்பு இறக்கிருக்கோம். அந்த கரண்ட் அடுப்புல தான் இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். நம்ம கேஸ் அடுப்புல சமைச்சா என்ன ரிசல்ட் வருதோ அதே ரிசல்ட் அந்த கரண்ட் அடுப்புலயும் வருதான்னு நம்ம இன்னைக்கு செக் பண்ண போறோம். தொடர்ந்து பாருங்க, வாங்க. சுபகான், இன்னைக்கு நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம்? நம்ம சென்னிமலை ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறோம். ஆமா, கோயம்புத்தூர்ல நம்மளுக்கு ஒரு 4 ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதுல வந்து இப்போ இது வந்து சின்னியம்பாளையத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட். அதாவது இன்னைக்கு நாங்க கூட வெளியில போனோம். போற இடத்துல எல்லாருமே இந்த சிலிண்டரை பத்தி தான் புலம்புறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா, ஏன்னா எல்லா இடத்துலயும் இப்போ ஒரு 3ல இருந்து 4 நாளைக்கான சிலிண்டர் தான் இருக்குதுங்கிறாங்க. 4 நாளைக்கு இருந்தாலும் பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச சில 2 தான். அநேகமா இங்கே பார்த்ததுக்கு ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருக்குது. அது எப்ப தீருன்னு தெரியல. அடிஷனல் பேக்கப் இருக்குதான்னு தெரியல. அடிஷனல் பேக்கப்னா இப்ப வேற ஏதோ அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னு போய் பார்த்துடலாம் வாங்க. போய் பார்த்துருவோம். ரைட்டு. என்னன்னா காலையில இருந்து ஒரே பதட்ட நிலையில இருக்காங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தமா கோயம்புத்தூர்ல 4 ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஒரு கடையில ஒரு 12ல இருந்து 15 பேர் வேலை பார்க்கறாங்க. அப்ப மொத்தமா எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க சம்பகான்? 12 போட்டா 4 கடைக்கு 48 பேர். 48 பேர். இந்த சிலிண்டர்லனா 48 பேரோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். இங்க பாருங்க, இந்த சிலிண்டர் இருக்கு. இந்த இடத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட ரெகுலேட்டர் இருக்கு பாருங்க. 1 2 3 4 4 சிலிண்டருமே வந்து எப்பவுமே மாட்டி இருக்கும். 4 சிலிண்டருமே மாட்டி இருந்தாதான் நம்ம வர ஒரு 5 அடுப்பு இருக்கு கடைக்குள்ள. 5 அடுப்புமே ஒரே மாதிரி பிரஷர் வரும். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு இந்த ஒரே ஒரு சிலிண்டர் தான் மாட்டி இருக்கும். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். இது போக ஒரு சிலிண்டர் என்கிட்ட இருக்கு. இது போக ஒரு எம்டி இருக்கு. இதுதான் மொத்தமாவே சிலிண்டர் இருக்கு. இது போக 2 எம்டியை மேனேஜர்கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன். நீங்க போயிட்டு சிலிண்டர் இருக்கான்னு கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிலிண்டர் எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த 2 சிலிண்டர் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு இருக்கிற மெனுவை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிரியாணி போட்டுட்டு ரொட்டி நான் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ணலாம். அதுவும் வரலன்னா என்ன பண்றது? இதுல ஒரு யூஸ் இருக்கு தெரியுங்களா? நம்ம ரெட்ராக்ட் பண்ணுவோம்னால ஏற்கனவே பிரியாணி நம்ம குக் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஹீட் பண்ணி தம்மு போடுறது தான். அதனால ஒரு 20 பிரியாணில 80% இது சேவ் ஆயிடும். கண்டிப்பா. நார்மலா ஒரு பிரியாணி சமைக்கணும்னா 1.5 மணி நேரம் ஆகும். ஆனா நம்ம இப்போ ரெட்ராக்ட் பேக்கெட் வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து முன்கூட்டியே நம்ம பிரியாணி பேஸ்ட் நம்ம நன்றி மசாலா ஃபேக்டரியில சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இதுல வச்சு சமைக்கிறதுனால மொத்தமாவே ஒரு 20 நிமிஷம் அடுப்பு எரிஞ்சா போதும். 20 நிமிஷம் அடுப்பு எரியணும். 20 நிமிஷம் மேல வந்து அந்த தம்முக்கு கறி எல்லாம் போட்டுருக்கோம்ல, அது ஒரு 20 நிமிஷம். 40 நிமிஷத்துல நம்ம பிரியாணி தயார் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட இது இருக்கிறதுனாலதான் சம்பவம் நம்ம தப்பிக்க முடியுது. ஆமா, இது இருக்கிறதுனால உங்களுக்கு கேஸ் செலவு மிச்சம். அந்த கரண்ட் அடுப்பு சொன்னல, அதை நம்ம பாத்துருவோம். வாங்க சம்பவம். இவர் எப்படி கேஸ் அடுப்புல ஃப்ரை பண்ண வச்சு நெருப்பை பத்த வச்சு சமைக்கிறாரோ, இதைதான் நான் கரண்ட் அடுப்பு பண்ண போகுது. தம்பி, இது என்ன சமைக்கிற? டிராகன் சிக்கனா? டிராகன் சிக்கன் சமைக்கிறாரு. இதெல்லாம் கேஸ் அடுப்பு இருந்துச்சுன்னா சட்டு சமைச்சிடலாம். இதே டிராகன் சிக்கனோ ஃப்ரைட் ரைஸோ நம்ம எலக்ட்ரிக் அடுப்புல எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். சம்பதுக்கான தான் அந்த அடுப்பு எடுக்க போயிருக்காரு. இந்த அடுப்பு தூக்கிட்டு வாங்க. வந்துருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, எப்ப பாம்பு போடுவாங்களோ, எப்ப குண்டு வெடிக்குமோ, எப்ப சிலிண்டர் வருமோன்னு தெரியல. பயப்படாத, பயப்படாதா. அருமை. இது எலக்ட்ரிக்கல் அடுப்புன்னு நினைக்காதீங்க, இது சட்டி தான் உள்ள இருக்கு. இதை எப்படிங்க கொடுங்க. நல்லா. இதுதாங்க அந்த எலக்ட்ரிக்கல் அடுப்பு.
சம்பகான் சொல்லுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா பிளக் பாயிண்ட் நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நாங்க உங்க கையால சொருவி ஆரம்பிச்சு விடுங்க. நல்லா சாமியை கும்பிட்டு அடுப்பு பத்த வைக்கிற மாதிரி இதுவும் அடுப்பு தான். சாமியை கும்பிட்டு சொருவி விடுங்க. இருங்க, சொருவி விட்டுட்டு நல்லபடியா ஆன் பண்ணி நல்ல ஃப்ரைட் ரைஸ் எந்த டிஷ் நான்வெஜ்ல பண்ணாலும் நல்லா இருக்கணும். ஆமா, வெஜ்ஜை பத்தி நான் ஃபீல் பண்ண மாட்டேன், நான்வெஜ்ல தான் பண்ணேன். ஆமா ரைட், இதை ஆன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பாத்திரம் வைக்கணும். ஈஓனா பாத்திரம் இல்லைன்னு அர்த்தம். என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ் பாத்திரம், எம்எஸ் பாத்திரம், அலுமினிய பாத்திரம்லாம் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எம்எஸ் பாத்திரம் ரெகுலரா நம்ம ஃப்ரைட் ரைஸ்ல இதுல தான் சமைப்போம். அதனால இந்த பாத்திரம் வச்சாச்சு. P9 இதுல பாயிண்ட் இருக்கு, இங்க பாருங்க. நம்ம திருவனா 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்கு. நம்ம கொஞ்சம் 9ல வச்சு இப்போ சம்பக்கா ஹை ஸ்பீடு வேணும். ஃபங்க்ஷன்ல வச்சிருக்காங்க. ஆமா, டைமர் வேற இருக்குதுங்க. நம்ம வேணா டைம் செட் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு, புகை வருது. சூடாயிடுச்சா? தண்ணி ஊத்தி காட்டுறேன். நான் எண்ணெய் ஊத்திடுறேன். ஊத்துங்க. உங்களுக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா? எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போடுங்க. ரைட்டு, சூப்பர். முதல்ல கேரட் பீன்ஸு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமா கேப்சிகம். இங்க பாருங்க, சட்டி சைடில் அப்படியே நம்மளுக்கு புகை வருது. வச்சு ஜஸ்ட் ஒரு 20 தான். இல்லை, அதுக்குள்ள ஹீட் ஆயிடுச்சு. ஆமா சம்பல்கான், வேற வழியில சம்பல்கான். 5ல இருந்து 10 செகண்ட் தான் ஹீட் ஆகி போச்சு. ஆமா, நெருப்பு கூட லேட் ஆகும் போல இருக்குது. முட்டையை உடைச்சு ஊற்றி சூப்பரா ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டீங்க, எக்கா சிக்கனா? எக்கே வேண்டாம் சார், எக்கே போட்டுருங்க. அப்போ இன்னொரு முட்டை போடணும். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஓ, எக்குனா 2 முட்டை போடணுமா? எக்குனா 2 முட்டை, சிக்கன்னா 1 முட்டை. ஏங்க தெரிஞ்சுக்கங்க எல்லாரும். ஹோட்டலில் எப்படிலாம் சீக்கிரம் வச்சிருக்காங்க பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து ரைஸ். ரைஸ் போட்டு டாஸ் பண்ணியாச்சு. ஆமா சம்பல்கான். எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் இது 1 2 நிமிஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மசாலா நல்லா சவுண்டு கேட்குது பாருங்க. நல்லா பொரியுதுங்க. ஒரு ஸ்பீடாக வச்சிருக்கிறோம். ஆமா, 9ல வச்சிருக்கோம்ல, அதனால மடார்னு ஆகுது. என்னன்னா விறகடுப்புல கூட நம்ம நிறைய விஷயம் சமைச்சிடலாம். சைனீஸ் இருக்கு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம சமைப்போம். அதனால அது மட்டும் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். விறகுனா நம்ம பற்ற வைக்கணும். அந்த விறகு காலியாகிற வரைக்கும் அந்த அடுப்பு ஏதாச்சும் ஒன்று நம்ம சமைச்சிட்டு இருக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமை அருமை. ஃப்ரைட் ரைஸ் சமைச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை எடுக்கிறோம். எடுத்தோன்னே பாருங்க, இப்போ பாருங்க பாத்திரத்தை எடுத்தோன்னா அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். நிறைய ஹோட்டலில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு பெரிய சவாலாக இருக்கும், இந்த சைனீஸ் பற்ற வைக்கிறது. என்னன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டே இருப்போம், ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்போம், பற்ற வச்சுக்கிட்டே இருக்கோம், ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு மஞ்சூரியனாலும் நம்ம சமைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு பெப்பர் சிக்கன்னாலும் ஒரு சமைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு டிராகன் சிக்கன், ஒரு ஜப்பான் சிக்கன், ஒரு மலபார் சிக்கன், ஒரு புல்லட் சிக்கன், ஒரு சிக்கன் நாட் 7 எதை சமைச்சாலும் ஒன்று தான் சமைப்போம். அப்போ ஒன்று சமைக்கும் போது நம்மளுக்கு இந்த விறகடுப்பு செட் ஆகாது. அது ஒரு டைம் நம்ம பற்ற வச்சிட்டோம்னா அது கேஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த விறகு முடிகிற வரைக்கும் அந்த அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் இந்த கரண்ட் அடுப்பு அப்படி கிடையாது. சரி, இப்போ நம்ம சுடுதண்ணி வச்சு பார்த்துருவோமா? ஆமாஜி, நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. குழம்பு வைக்க முடியுமா? ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டோம். இல்லனா பெப்பர் சிக்கன் ஒன்னு வைக்கலாமா? பெப்பர் சிக்கன் ஒன்னு பண்ணுங்க. ரைட். குழம்பு வைக்க முடியுமா டவுட் இருக்கு. பெப்பர் சிக்கன் போட்டா தெரிஞ்சிரலாம். அருமை. கடாய் வச்சிட்டோம். இதுவும் அதே 9 வச்சுக்கலாமா சம்பகான்? ஆன் பண்ணோம். பக்கத்துல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சம்பகான், புதுசா இருக்குல்ல. 5ல இருக்கு. என்னன்னா உடனே மேல ஏதாவது தூசி போட்டு அழுக்காயிருது. அதனால நம்ம தொடச்சிக்கிட்டே இருக்கிறோம் போல இருக்கு. கை தொடச்சிட்டே இருக்கணும். 9ல வச்சிட்டோமா? வராருங்க. அது ஒரு புகை வருது. வெச்ச உடனே புகை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. புகை வருது. ஆமா, ஃபர்ஸ்ட் ஆயில் டேங்கப்பா நல்லா கொதிக்குது. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், குடமிளகாய். என்னங்க இப்படி கருகுது? ஐயோ, அப்ப 5ல வைக்க கூடாது, குறைக்கணும். என்ன புகை எப்படி வருது? அடுப்பு எடுங்க. ஃப்ரைட் ரைஸ் சமைக்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சமைக்கிற மாதிரி 9ல வச்சேன். அப்போ இந்த அடுப்புல ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டும் தான் 9ல வச்சு சமைக்கணும். வேற ஏதாச்சும் சமைக்கணும்னா எத்தனைல வைக்கணும்? ஒரு 3 4 போதுங்க. ஆமா, வைக்காதீங்க. ரைட். நம்மளுக்கு இது கறியிருச்சு. ஒரே புகை மண்டலமா இருக்கு. சிமிலி ஆன் பண்ணுங்கப்பா. பயங்கரமா இருக்காங்க அடுப்பு. அதான் வர்க்கீஸ் ஸ்பீடு கொதிக்கணும்னா டப்புன்னு கொதிக்கிட்டு. ஃப்ரைட் ரைஸ் சமைக்கிறதுக்கு எத்தனை நம்பர் வைக்கணும்? 5ல வச்சுக்கலாமா? கம்மியா வைங்க. ஆன் பண்ணவே 5 நம்பர் தான் இருக்கு. ஓகே, 5 நார்மல் டெம்பரேச்சர். ஆயில் கொஞ்சோண்டு பூண்டு, அதுக்கப்புறமா வெங்காயம். எப்பா இது அப்போ 5 தான் கரெக்டானது. ஆமா, ஏன்னா நம்ம நிறைய சமைக்கிறோம்னா நீங்க ஒரு 6 7ல வச்சுக்கலாம். ஒரு போர்ஷன் தான் நம்ம சமைக்கிறோம்னா இந்த 5 வச்சுக்கிட்டா தான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். 5 நினைச்சிக்க. இப்போ P1ல வச்சிருக்கிறேன். 1ல வச்சுங்க. ஆமா, 1க்கு ஹீட் ஏறுது. சமைச்சிட்டு இருக்கும்போது 1 நம்பருக்கு மாத்திட்டாரு. ஆமா, நீங்க அதோ காய் எடுத்துட்டு வரக்குள்ள வெந்துருது. ஆமா சம்பகம். சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஸ்டாக் வாட்டர் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ்,
இது வந்து மஞ்சூரி மசாலா சம்பல் தான். இந்த ஒரு மசாலா போட்டா போதும், மஞ்சூரி ரெடி. மஞ்சூரி ரெடி, அவ்வளவுதான். சூப்பர். அவ்வளோதான், மஞ்சூரி சிக்கன் ரெடி. மகான் நெருப்பே இல்லாம ஆமா, எப்படி சமைச்சிருக்கோம் பாத்தீங்களா? சூப்பர் ஜி. இப்போ இருக்கிற கேஸ் பிரச்சனைக்கு இதுதான் ஒரே தீர்வு. ஆனா இப்படி எல்லாம் ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கி நம்ம சமைக்கிற நிலைமைக்கு தள்ள போடுவோன்னு. நிறைய பேர் இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா எல்லாருமே இப்படி கரண்ட் அடுப்புக்கு மாறி இருப்பாங்க. ஆனா வேற வழி இல்ல. இந்த டைம் நம்மளுக்கு இதுதான் சொல்யூஷனு, வேற எந்த சொல்யூஷனும் நம்மளுக்கு கிடையாது. அவ்வளோதான், மஞ்சூரி ரெடி ஆயிடுச்சுங்களா? அவ்வளவுதான், அவ்வளோதான், ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஆஃப் ஆயிடுச்சு. சிக்கன் மஞ்சூரி ரெடி. கொஞ்சம் மல்லித்தலை டேஸ்ட் பார்க்கணும். அதானே, ஏன்னா கேஸ் அடுப்புல சமைச்சிருக்கோம். சமைக்கிறது தான் எப்படின்னு கேட்டேன், டேஸ்ட் எல்லாம் பார்க்க வேணாம். அதுவும் அதே டேஸ்ட் வருதான்னு பார்க்கணும்ல. கண்டிப்பா அதுவும் பார்த்துடணும். என்னன்னா விறகடுப்புல சமைக்கும் போது நம்மளுக்கு ஒரு விதமான டேஸ்ட் கிடைக்கும், கேஸ் அடுப்புல சமைக்கும் போது ஒரு விதமான டேஸ்ட் கிடைக்கும். அப்ப கரண்ட் அடுப்புல சமைச்சோம்னா டேஸ்ட் மாறுதா, கேஸ் அடுப்புல சமைச்ச மாதிரியே டேஸ்ட் வருதான்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடணும். இந்தாங்க குடிங்க. முதல்ல இந்த ஃப்ரைட் ரைஸோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கண்டிப்பா நார்மல் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குங்களா? ஸ்மெல்லாக இருக்குது. டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறலிங்க, நல்லா தான் இருக்குது. கேஸில் சமைச்ச மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா நம்ம கேஸில் என்ன கடாயில் சமைப்போமோ அதே கடாயில் தான் சமைச்சிருக்கோம். அதுக்காக ஸ்பெஷலாக நம்ம எந்த கடாயும் வைக்கல, அதனால டேஸ்ட் எங்களுக்கு மாறல. சிக்கன் மஞ்சூரி சூப்பருங்க. அதாவது நம்ம கேஸில் சமைச்ச மாதிரி தான் இருக்குது, இதில் எந்த மாற்றமே இல்லை, அப்படியே இருக்குது. நம்ம எலக்ட்ரிக் அடுப்பில் சமைக்கிறோம், ஒரு டேஸ்ட் இறங்கிருமோன்னு நினைச்சோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. நம்மளுக்கு வேகமாக அடுப்பு வேணும்னா நம்ம வேகமாக திருவி அந்த ஃபயர் வச்சுக்கிறோம், ஸ்லோவாக வேணும்னா ஸ்லோவாக வச்சுக்கிறோம். அது மட்டும் கவனமாக அது 1ஆம் நம்பர்லேருந்து 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் 1ஆம் நம்பர்லேருந்து கற்றுப்போம், அப்புறம் வேகமாக பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்ம எடுத்தோன்னு 9ஆம் நம்பர் போனால் தான் புகை வந்துருக்கு. ஏன்னா எங்களுக்கு இதுதானே புதுசு. கண்டிப்பாக ஒன்று தான் சொல்யூஷன் இருக்கிற சிலிண்டர் பிரச்சனைக்கு. அதனால எல்லா ஹோட்டல்காரங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மாறிடுங்க. இது வந்து எதுக்கு கரெக்டாக செட் ஆகுங்க அப்படின்னா, சைனீஸ் நிறைய ரெஸ்டாரண்ட்ல இருக்கும், சைனீஸ் ரெஸ்டாரண்ட். அப்புறம் நிறைய கிரேவிஸ் குக் பண்ணுவாங்க, இந்தியன் கிரேவி இந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து இது அதிகமா யூஸ் ஆகும். இல்ல சவுத் இந்தியனுக்கு நீங்க இதே மாதிரி வேணும்னா நம்ம விறகடுப்புல கூட நிறைய சமைச்சுக்கலாம். ஒரு 10 கிலோ சிக்கன், ஒரு 20 கிலோ சிக்கன் அந்த மாதிரி சமைச்சிட்டு இந்த அடுப்புல என்னன்னா நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து ஹீட் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த அடுப்பு கரெக்டா செட் ஆகும். ஆனா முழுக்க இதுலயே நம்ம சவுத் இந்தியன் சமைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னன்னா சின்ன பாத்திரத்துல தான் நம்ம சமைக்க போறோம். அப்ப இந்த சின்ன பாத்திரத்துல சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு அடுப்பு வாங்கணுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். 150 ரூபாய்க்கு விறகு வித்துட்டு இருந்தான், இன்னைக்கு நியூஸ் பாக்குறேன் 300 ரூபாயாமா விறகு. எந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கு பாருங்க. ஆமாங்க, இப்ப கேஸ் இல்ல சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் கேண்டீன் வச்சிருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, அடுத்த எண்ணெய் வலி எல்லாம் நேரம் போய் விறகடுப்பு இல்ல விறகுல வச்சு அந்த காத்து வந்து ஊதுனா அந்த எரியும் பாத்தீங்கன்னா, என்னதான் அந்த புகை ஒரு அடுப்பு கரியாகு எல்லாமே இருக்குது, அந்த அடுப்பு தான் சூஸ் பண்றாங்க. அதை விட்டு ஆல்டர்னேட்டிவ் என்ன, ஏன்னா எல்லா இடத்துலயும் அது உள்ள வைக்க சில கம்பெனிஸ் சில மாடல் கிச்சன்லாம் வந்து விறகடுப்புலாம் வைக்கவே முடியாது. எலக்ட்ரிக்கல் தான் நம்ம போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா அடுப்பு, அதுக்கப்புறம் நீராவியில வேக வைக்கிற எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா நீராவிலே வைக்கலாம். அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல்ல நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு மாற்று வழியை யோசிச்சுக்குங்க. தயவு செஞ்சு யாரும் கடை அடைக்க வேணாம். நம்மளை நம்பி நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தரமான உணவு கொடுக்கணும். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவா தான் நான் நினைக்கிறேன். நான் எப்படி ஒரு மாற்று வழியை யோசிச்சனோ அந்த மாதிரி எல்லாரும் ஒரு மாற்று வழி யோசிச்சுக்குங்க. அதே மாதிரி வீடியோ ஆரம்பிக்கும் போது நான் கிரில் சிக்கன் மிஷின் 4ல இருந்து ஆன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ கிரில் சிக்கன் இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வந்து தந்தூரி அடுப்பு. நம்ம ரொட்டி நானு இதெல்லாம் நீங்க பாப்பீங்க இல்லையா, இதெல்லாம் தான் போடுவோம். இதுல வந்து ஒரு பெரிய கம்பியில குத்தி சிக்கனை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கிரில் சிக்கன் கேஸ்ல வேகும், தந்தூரி சிக்கன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெருப்புல வேகும். இந்த மாதிரி மாற்று வழி. அப்புறம் நம்ம மெனுவை வந்து சிம்பிளா வச்சுக்கிறது. இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இந்த மாதிரி பிரியாணி போடுவோம். அப்போ மட்டன் பிரியாணி போடுவோம்னா சிக்கன் பிரியாணி மட்டும் போட்டுக்கலாம், ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் மட்டும் போட்டுக்கலாம், சிக்கன்ல ஒரு 2 வெரைட்டி கொடுக்கலாம், மட்டன்ல ஒரு 4 வெரைட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் சிம்பிளா வச்சுக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. ஜி இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பட்டு இந்த அடுப்பு எங்க வாங்குறது, நீங்க எங்க வாங்குனீங்க, எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் இருந்தா சொல்லுங்க நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, நம்பர் கொடுத்தலாம். இது ப்ரமோஷன் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா நம்பர் தர என்கொயரி பண்ணி நல்லா அடுப்பா ரேட்டு கம்மியா வாங்கிங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஹோட்டல் சம்பந்தமா ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல வாங்குவோம். டேரக்டா ஸ்கிரீன்ல அவங்க நம்பர் கொடுத்துறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வாங்கிக்கிங்க. இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்களோட அம்மா அப்பா, உங்களோட ஃபேமிலியில யாராச்சும் ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தாங்க, ஹோட்டல் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சுனாலும் மக்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கணும். இமிடியேட்டா நம்ம ஒரு மாற்று வழியை யோசிக்கணும். அப்பதான் உணவு எல்லாருக்கும் சரியா போகும். என்ன சம்பவம்? ஆமா, கண்டிப்பா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இந்த டைமுக்கு இது எமர்ஜென்சி, இதை யூஸ் பண்ணிக்கங்க. வேற ஏதாவது வேணும்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். கண்டிப்பா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. பாய்.